பல்கம்பேட் எல்லம்மா கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அமீர்பேட் பகுதியில் இருக்குங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு கோவிலுங்க. அம்மன் பார்த்திங்கன்னா சுயம்பா தோன்றின அம்மன். 10 அடி ஆழத்தில் நிலத்தடியில் இருந்து அம்மன் இருக்காங்க. அம்மனை சுற்றி தண்ணி இருக்கும், தண்ணி நீர் ஊற்றுறதா இருக்காங்க அம்மன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. ஹைதராபாத்தில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை ஹைதராபாடுக்கு சும்மா டூரிஸ்ட்டாக வரவங்களும் சரி, பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த கோயில் ஒரு முக்கியமான கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 600லேருந்து 700 வருஷம் பழமையான கோயிலுங்க. அம்மன் அழகாக இருப்பாங்க, பார்க்கவே கண் கோடி வேணுங்க. இதாங்க என்ட்ரன்ஸு. நான் ஆடி வெள்ளி 2வது வாரம் போயிருந்ததுனால ரஷ்ஷு ரொம்ப நிறைய இருந்தது. பாருங்களேன், உள்ளே போகவே வழி இல்லை. ஆனால் என்ன பண்ணேன், நான் ஒரு 8 மணி டைமில் நாங்கள் போயிருந்தேன். எப்படியும் 8:30 மணிக்கெல்லாம் நமக்கு நட சாத்திடுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் தர்ஷன் கிடைக்கும். அதனால தான் நானும் போயிருந்தேன். நைட்டு கிளம்ப வந்ததுனால அம்மனுக்கு எதுவும் வாங்கிட்டு வரல. சரி, பக்கத்துலேயே பூக்கடை இருந்ததுனால பூ வாங்கிக்கிட்டேன். நான் இந்த ஊரில் முல்லைப்பூ முல்லைப்பூ பார்க்கறது ரொம்ப ரேருங்க. பக்கத்தில் கோயில் பக்கத்தில் இருந்ததுனால அம்மனுக்கு வாங்கிட்டு போனேன். இது பார்த்திங்கன்னா இங்கே வேண்டுதலுக்காக கட்டுவாங்கங்க. இந்த நீட்டாக இந்த கோம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா. எல்லாருமே எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்சது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். இது கோயில் சார்பாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸில் ஆடி மாதம் டெக்கரேஷனுக்கும் அதனால் வச்சுருக்காங்க. மக்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி சின்ன கோம்பு மாதிரி இருக்கிறத வேண்டுதலுக்கு கோயிலுக்குள்ளே கட்டுவாங்க, வெளியும் கட்டுவாங்க. அதையும் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். என்ட்ரன்ஸ் இதாங்க என்ட்ரன்ஸு. மெதுவாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த கூட்டத்தை பார்த்த உடனே நம்ம சாதா தர்ஷனில் போனால் லேட் ஆகும். ஏற்கனவே வந்ததே லேட் இல்லையா, அதனால் 50 ரூபா தர்ஷனில் போகலான்னு சொல்லிட்டு 50 ரூபா டிக்கெட்டில் போயிட்டேங்க நான். இங்கே தாங்க டிக்கெட் வாங்கணும். இங்கே 50 ரூபா கொடுத்தா நம்ம டிக்கெட் கொடுப்பாங்க. இந்த டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு உள்ளே போனால் தான் உள்ளே தான் நம்ம போய் காட்டணும் நம்ம. இதுதாங்க டிக்கெட்டு. ஸோ 50 ரூபா டிக்கெட்டில் போனேன்னா நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போன மாதிரி இருந்தது. உள்ளே வந்ததுமே இந்த அம்மன் அலங்காரம் சூப்பராக இருந்தது. பார்க்கவே கண் கோடி வேணுங்க, அந்த மாதிரி இருந்தது. நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ கிட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அந்த டெக்கரேஷன், அம்மாவோட ஃபேஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கோயிலுக்குள்ளே போனதுமே உங்களுக்கு ஒரு நல்ல வைப்பு கிடைக்குங்க. கொடிமரங்க. நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே கொடிமரம் தான் இருக்கும். கொடிமரம் அப்புறமா தான் போகணும். ஃப்ரீ தர்ஷனில் போனீங்கன்னா இன்னும் 2-3 லைன் எக்ஸ்ட்ரா வரும். நம்ம 50 ரூபா டிக்கெட் போனால இப்போ ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிட்டு க்யூ ஸ்ட்ரைட்டாக போவோம். உள்ளே இருக்கிற அம்மன் மாதிரியே பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்க அம்மன் நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது. அங்கே இருக்கிற அம்மன் மாதிரி இதே மாதிரி தாங்க இருப்பாங்க அம்மன். அங்கேயும் படுத்துக்கிட்டு இதே மாதிரி சிரித்த முகத்தோடு அழகாக நம்ம கேட்ட வரத்தை கொடுக்குற அம்மனுங்க இவங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா வர அத்தனை பேருக்கு கேட்ட வர கிடைக்கிற கோயில். நீங்களும் கண்டிப்பாக ஹைதராபாத்தில் இருந்தாலும் சரி, இல்லை இந்த அம்மன்கிட்ட உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வேண்டிக்கிட்டு இங்கே தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். எனக்கு எப்போனா எதனா வேணும்னா, நான் நினச்சது நடக்கணும்னா, நான் முதல்ல வர கோயில் இந்த கோயில் தாங்க. இந்த பல்கம்பேட்டு எல்லம்மா தள்ளி இந்த கோயிலுக்கு மட்டும்தான் நான் ரொம்ப நினச்சி வருவேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குமோ வருவேன். நான் வரணும்னு நினச்சாலே போதும், இந்த அம்மன் என்னை கூப்பிட்ருவாங்க. அது எந்த டைமாக இருந்தாலும் சரி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். அம்மனுக்கு அப்புறம் அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வலையெல்லாம் சாத்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு அலங்காரம். நாகாத்தம்மன் இருந்தாங்க பக்கத்தில். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் ஊஞ்சலில் இருந்தாங்க. ஸோ ஊஞ்சலில் அம்மன் அழகாக அலங்காரத்தோடு இருந்தாங்க. நீங்கள்லாம் நல்லா பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் அம்மனை வீடியோவும் எடுத்திருக்கேன். லைனில் இந்த அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தீங்கன்னா பக்கத்தில் இந்த நாகாத்தம்மனும் தரிசனம் பண்ணலாம். இந்த தரிசனம் முடிஞ்சிடுச்சுன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த சன்னிதானத்தில் நம்ம வேண்டுதல் நிறைவேற்றத்துக்காக விளக்கேற்றுறது எல்லாமே பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா அம்மன் ஊஞ்சலில் இருக்காங்க. அழகாக அலங்காரத்தோடு ஊஞ்சலில் இருக்கிறாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ அவங்கள பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வரல பிரசாதெல்லாம் கொடுக்குற இடம் இது. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த அரிசி, இந்த தேங்காய், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், பேரிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் வச்சு வளையல், புடவை அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க சாமிக்கிட்ட. ஸோ அவங்க குடும்பத்தோடு வேண்டிக்கிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இது போனாலு. ஒரு வாரம் ஆடி மாதத்தில் இந்த ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு ஊரில் ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுவாங்க. அதுக்கு பேர் போனாலு. ஸோ அது எல்லா கோயில்லையும், எல்லா அம்மன் கோயிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வளையல், புடவை எல்லாம் கொடுப்பாங்க. நான் நைட்டில் போகிறதுனால எனக்கு எலுமிச்சை பழமும் கிடச்சிது. நான் கோயிலேருந்து கொண்டு வந்த வளையலும் கொடுத்தாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வர பொங்கல், அரிசி, என்னென்ன பிரசாதம் அம்மனுக்கு கொண்டு வராங்களோ அதெல்லாம் வைப்பாங்க. நான் வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் நடைய சாத்திட்டாங்கங்க. அப்படியே வெளியே வந்துட்டேன். ஸோ வெளியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே இந்த அம்மன் இருப்பாங்கங்க. எல்லையில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கூரை போட்டதுனால எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் நல்லா பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் வீடியோவும் எடுத்தேன். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். நான் ஹைட்ராபாடுக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த சிலை அப்படியே நல்லா தெரியும். வெயிலுக்கு மழைக்கெல்லாம் இந்த கூரை போட்டிருக்கறதுனால இந்த இடத்துல தகரத்தில் நமக்கு சரியாக தெரியல. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயிலுங்க இது. உங்களுக்கும் இந்த அம்மனை இங்கே வந்து பார்த்து வழிபடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா மனசுக்குள்ளேயே வேண்டிக்கோங்க. அந்த அம்மனை நினச்சி அந்த அம்மன் கண்டிப்பாக உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க தரிசனம் தருவாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். எத்தனை வாட்டி வந்தாலும் எனக்கு இன்னும் அடிக்கடி வரணும், திரும்ப எப்போ வருவேன் அப்படி தான் எனக்கு தோணும். அதே மாதிரி உள்ள கோயிலுக்குள்ளே போனதுமே அம்மன் கிட்டேருந்து நம்ம கண் எடுக்கவே முடியாதுங்க. ஸோ ரொம்ப நல்ல கோயில், மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சால் வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி ஆன்மீக தகவல், நிறைய கோயிலை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.